என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள், பல ஐடியாக்கள், உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய சில சிந்தனைகள் எல்லாமே வைத்து வாழக்கூடிய ஒரு நபராகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பு என்பது உடைந்திருக்கும். அதை உடைத்தது யார் தெரியுமா? உங்களுடைய அதிபதி சனி பகவான். சனி பகவான் தான் நீங்கள் எதிர்பார்த்ததையும், நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைய வைத்திருந்திருப்பீங்க. அது அனைத்தையுமே உடைத்திருப்பார். நீங்கள் கற்பனையில் வாழக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பீங்க. அந்த கற்பனை கூட உங்களுக்கு எதுவுமே இல்லாம சுக்குநூறாக உடைத்த ஒரு நபராக இருப்பவர் தான் உங்களுடைய அதிபதி. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை வேறு பாதையில் சென்றிருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒன்றுக்கு ஒன்று உடைந்தது போல நிச்சயமாக உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. அதனால உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கூட நீங்க தள்ளி வைத்திருப்பீங்க. இது அனைத்தும் நமக்கு உடனடியாக நடக்க வேண்டாம், ஆனால் பொறுமையாக நடந்தாலும் போதும் என்பதை நீங்களே உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். ஆரம்பத்தில் இது உங்களுக்கு மன அழுத்தத்தை நிச்சயமாக கொடுத்திருக்கும். எதுவும் தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது, இதனால ஏற்பட்டது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருந்திருக்கும். அதெல்லாம் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தீர ஆரம்பிக்கும். ஆனால் பின்னர் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எல்லா எதிர்பார்ப்புகளும் நிஜமாக முடியாது, எல்லாமே எதிர்பார்ப்புகளாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஒரு வாழ்க்கை என்பது உங்களுக்கு இதை புரியவும் வைக்கும். ஏன் இப்படி கூறுகிறேன் அப்படின்னா, நீங்க ஒரு நபர் மீது அவங்க இதை பண்ணா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அவர்கள் மீது நீங்க எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது. ஏன்னா அது அடுத்தவங்க. உங்கள் மீது நீங்க எதிர்பார்ப்பு வைக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட உங்கள் மீது நீங்க எதிர்பார்ப்பு வைப்பது என்பது மிகவும் தவறு. முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்க எதிர்பார்ப்பு வைங்க. ஏன்னா உங்களைத்தான் நீங்க முழுமையா நம்ப முடியும். எந்த ஒரு மனிதர் எந்த ஒரு நேரத்தில் எப்படி மாறுவார் என்று யாருக்குமே தெரியாது. அதனால யார் மீதும் நீங்கள் எதிர்பார்ப்பு வைப்பதை தவிர்த்து கொள்வது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு உண்மை உங்களை மெதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு நிச்சயமாக கொண்டு போகும். ஆனால் ஆரம்பத்தில் இது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் போக போக இதனை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். அதனை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க தவிர்க்க முயன்ற சில உண்மைகள் நேரடியாக உங்கள் முன்பு வந்திருக்கும். அது சில உறவாக இருக்கலாம், சில விஷயங்களாக இருக்கலாம், அல்லது சில சொத்து பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க தவிர்க்க முடியாத விஷயங்கள் நேரடியாக உங்களையே வந்து சேர்ந்துவிடும். ஆனால் ஆரம்பத்தில் இது எதுவுமே உங்களுக்கு தெரிந்திருக்காது. ஆனால் போக போக நீங்களே இதனை புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஏன் இது நடக்கு, எதனால இது நடக்கிறது என்று பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அது உறவாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம், இல்லைன்னா வாழ்க்கையின் ஒரு சூழ்நிலைகளாக கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய சொந்த தவறுகளாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில இனிமே பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் அனைத்தையுமே குறைத்து கொடுக்கும். ஏன் இப்படி நடக்கு, எதனால இப்படி நடக்கிறது என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுடைய சொந்த தவறுகளாக கூட இது இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. போக போக தான் அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஒரு உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்வது எளிதானதாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில தவறுகள் நடக்கிறது என்றால் முக்கியமான காரணம் அதற்கு நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஒண்ணு உங்களால தவறுகள் நடந்திருக்கும், அல்லது நீங்கள் அவர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவிட்டதுனால மட்டும்தானே மற்ற ஒரு நபர்களால் உங்களுடைய வாழ்க்கையில தவறுகள் நடக்கும். ஆனா முதல் காரணமாக, முக்கிய காரணமாக இருப்பது நீங்கள் தாங்க. யாரு என்ன என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் ஒருவரை வாழ்க்கையில் விட்டால் தவறுகள் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை என்பது உங்களுக்கு எளிதாக இருக்காது. அது உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமாக கொடுக்குங்க. ஆனா இந்த உண்மையை நீங்க ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் தாங்க இருக்கும். ஆனா இதை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அதற்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில மனதில் ஒரு தெளிவு என்பது உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் இனிமே கற்பனையில் வாழ மாட்டீங்க. கற்பனையில் வாழாமல் நிஜத்தை அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக நிச்சயமாக மாற ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கவும் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒரு கட்டத்தில் முழுமையாக மாற்றப்பட்டிருக்கும். பழைய பழக்கங்கள், பழைய உறவுகள், பழைய சிந்தனைகள் அனைத்துமே மெதுவாக உங்களை உடைத்திருக்கும். புதிய அமைப்பு கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாகி இருக்கும். இது ஒரு அழிவு போல உங்களுக்குள்ள தோன்றினாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில வெளியில் இருந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்காத சின்ன சின்ன மாற்றங்களை உங்களுக்கு தேடி கொடுத்திருக்கும். இன்று நீங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கை அந்த மறுசீரமைப்பின் ஒரு விளைவாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது என்று தெரியாமல் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திய நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நீங்கள் ஒரு புதிய முயற்சியில் வாழ ஆரம்பிப்பீங்க. எது நல்லது எது கெட்டது என்று புரிந்து அதன்படி வாழ ஆரம்பிப்பீர்கள். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க மாறியிருப்பீங்க. மற்றவங்க சொல்வதை மட்டும் பின்பற்றக்கூடிய நிலைமை உங்களுக்குன்னு குறைந்திருக்கும். மற்றவங்க சொல்வதை கேட்டு நீங்க இதுவரைக்கும் நடந்திருப்பீர்கள். ஆனால் இனிமேல் அப்படி நடக்காமல் உங்களுடைய சுய முயற்சியால் நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க.
நீங்க உங்களுடைய சொந்த அனுபவம், உங்களுடைய சொந்த புரிதல்களின் அடிப்படையில் சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். இனிமேல் அப்படி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும். இது உங்களை அதிகமான இண்டிபெண்டன்ட்டாக உங்களை மாற்றியிருக்கும். ஆனால் நீங்கள் இப்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய சொந்த பார்வையின் அடிப்படையில் நிச்சயமாக இருக்கும். இந்த இந்த விதமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பாதுகாப்பாகவும் வலுவாகவும் நிச்சயமாக மாறியிருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தாங்க இருக்கும். ஆனால் போக போக இது அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதுவும் உங்களுக்கு நிச்சயமாக புரியும். இறுதியா உங்களுடைய வாழ்க்கையில நடந்த அனைத்து விதமான அனுபவங்களும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு 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 விஷயங்கள தெரிய வைக்கணும். வாழ்க்கைனா என்ன என்று புரிய வைப்பதற்குமாகவும் தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்தது. நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு, இந்த ஒரு தேதிக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் பல பகுதிகள் மெதுவாக மேம்பட ஆரம்பிக்கும். பழைய சிக்கல்கள் எல்லாமே குறைந்துவிடும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். உங்களுடைய தினசரி வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு என்பது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல முடிவுகளை உங்களுக்குன்னு தர ஆரம்பிக்கும். அந்த முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல முன்னேற்றங்களை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. இந்த ஒரு மேம்பாடு ஒரு நாளில் உங்களுக்கு எதையும் ஏற்படுத்தி கொடுக்காது. ஆனால் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு மாற்றமாக உங்களுக்கு மாறிவிடும். இது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல பாதையில் உங்களுக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் தெரியாத விஷயங்களை கூட போக போக நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணுனா நமக்கு எது நன்மைகள் நடக்கும், எந்த விதமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நல்ல பாதையில நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் என்ற அனைத்தையுமே நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். எந்த உறவுகள் நமக்கு உண்மையானதாக இருக்கும் என்று எல்லாத்தையுமே நீங்கள் தெரிந்து அதன்படி இனிமேல் நடக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்களுக்குன்னு இருந்த இடத்தில் நிற்காமல் மெதுவாக முன்னேற ஆரம்பிப்பீங்க. எது நல்லது எது கெட்டது என்று நீங்களே முடிவெடுக்கவும் செய்வீங்க. வேலை, கல்வி அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை எந்த துறையிலும் நீங்கள் முன்னேற்றம் என்பது உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஒரு சிறிய முன்னேற்றமாகத்தாங்க மாறிவிடும். இந்த ஒரு நிலையான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தேடி கொடுக்கும். நீங்கள் இனிமேல் உங்களுடைய முன்னேற்றத்தை தெளிவாக உணர்வீங்க. எது நல்லது எது கெட்டது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகளை நீங்களே கேட்டுக்கொண்டு நல்ல நல்ல முன்னேற்றங்களுக்கு நீங்களே ஆளாக ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவாகுங்க. ஒரு காலத்தில் உங்களுக்குன்னு இருந்த தயக்கங்கள் இப்போது குறையும். மனதிற்குள் மட்டுமே வைத்துக் கொண்டிருந்த கவலைகள், வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்கள், அது அனைத்திலும் இருந்து இந்த ஒரு நேரத்தில் தெளிவானது உங்களுக்குன்னு பிறக்க ஆரம்பிக்கும். இனிமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை இனிமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். என்னால முடியுமா என்கிற ஒரு சந்தேகம் மாறி உங்களை என்னால் செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையாக உருவாக ஆரம்பிக்கும். இனிமே எது செய்தாலும் அது உங்களுக்கு நம்பிக்கையை தேடி கொடுக்கும். எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பது உங்களை தேடி வரவும் செய்யுங்க. நீங்க அடையக்கூடிய சின்ன சின்ன வெற்றிகளும் கூட உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கையை அதிகரித்து கொடுக்கும். எது வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நல்லதாகவே நடக்குங்க. இந்த ஒரு நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையின் பெரிய ஒரு மாற்றங்களுக்கு அடிப்படையாக இருக்கும். நீங்கள் இனிமே தைரியமாக முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவானது கிடைக்கும். அந்த ஒரு தெளிவினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். ஆரம்பத்தில் உங்களுக்குன்னு தெரியாத விஷயங்கள் கூட இனிமே உங்களுக்குன்னு தெரியவும் ஆரம்பிக்கும். நீங்க அனுபவித்த அனுபவங்கள் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாதுங்க. மாறாக உங்களை வலுப்படுத்தி காட்டுவதற்காக மட்டுமே எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது. இன்று நீங்க எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடிய மனநிலைமைக்கு நிச்சயமாக வந்து விடுவீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனையும் என்னால ஏற்றுக்கொள்ள முடியும். அதிலிருந்து என்னால வெளியில் என்னை கொண்டு வர முடியும் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுவீங்க. பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அமைதியாக எதிர்கொள்வீங்க. அதனை பார்த்து பயந்து ஓட மாட்டீங்க. இனிமே மனதிற்குள் இருக்கக்கூடிய தைரியம் தான் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கும். மற்றவங்களை நம்பி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததெல்லாம் போதும். இனிமே உங்களை நம்பி சொந்த முடிவுகளை எடுத்து பாருங்க. அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். இனிமேல் நீங்கள் எளிதில் பாதிப்பு அடைய மாட்டீங்க. நன்மைனா என்ன, வாழ்க்கையில எப்படி மாற்றங்கள் நடக்கும் என்று எல்லாத்தையும் அறிந்து நடக்க ஆரம்பிப்பீங்க. முன்பு உங்களுக்குன்னு இருந்த குழப்பங்கள், மன அழுத்தங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதி நிலைமையானது உங்களுக்குன்னு உருவாகிவிடும். நீங்கள் எதையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்ய இனிமே ஆரம்பிப்பீங்க. எது நல்லது எது கெட்டது என்று பல கேள்விகளுக்கு இனிமே பதிலானது கிடைக்கும். இந்த ஒரு அமைதி தாங்க உங்களுடைய மனதுக்கும் உடலுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும்.
நீங்க வாழ்க்கையை அதிகமாக அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதை புரிந்து அதன்படி நடக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரியான எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே பதிலானது கிடைக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கை அழியக்கூடிய வாழ்க்கை கிடையாது. இனிமே உருவாகக்கூடிய வாழ்க்கை தான். அதனை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். உங்களுடைய மனதிற்குள் ஏதேனும் கேள்விகள், வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். மட்டுமே எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது. இன்று நீங்க எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடிய மனநிலைமைக்கு நிச்சயமாக வந்து விடுவீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனையும் என்னால ஏற்றுக்கொள்ள முடியும். அதிலிருந்து என்னால வெளியில் என்னை கொண்டு வர முடியும் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுவீங்க. பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அமைதியாக எதிர்கொள்வீங்க. அதனை பார்த்து பயந்து ஓட மாட்டீங்க. இனிமே மனதிற்குள் இருக்கக்கூடிய தைரியம் தான் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கும். மற்றவங்களை நம்பி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததெல்லாம் போதும். இனிமே உங்களை நம்பி சொந்த முடிவுகளை எடுத்து பாருங்க. அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். இனிமேல் நீங்கள் எளிதில் பாதிப்பு அடைய மாட்டீங்க. நன்மைனா என்ன, வாழ்க்கையில எப்படி மாற்றங்கள் நடக்கும் என்று எல்லாத்தையும் அறிந்து நடக்க ஆரம்பிப்பீங்க. முன்பு உங்களுக்குன்னு இருந்த குழப்பங்கள், மன அழுத்தங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதி நிலைமையானது உங்களுக்குன்னு உருவாகிவிடும். நீங்கள் எதையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்ய இனிமே ஆரம்பிப்பீங்க. எது நல்லது, எது கெட்டது என்று பல கேள்விகளுக்கு இனிமே பதிலானது கிடைக்கும். இந்த ஒரு அமைதி